அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள். இன்றைய காணொலியில் வேர் சிகிச்சை என்றழைக்கப்படும் ரூட் ட்ரீட்மெண்ட் எப்படி செய்வது, எவ்வாறு செய்வது என காணலாம். உங்களுடைய ரோஜா செடிகள் வளர்ச்சியற்று திடீரென சோம்பலாக காணப்பட்டால் நாம் இந்த வேர் சிகிச்சையை துவங்க வேண்டும். பூஞ்சி, பூச்சித் தாக்குதல் மற்றும் பல காரணங்களால் நம் செடிகள் நல்ல வளர்ச்சியற்று காணப்படும் போது நாம் வேர் சிகிச்சையை கட்டாயமாக செய்யப்பட வேண்டும். இதன் மூலம் இழந்த செடியின் வளர்ச்சியை நாம் திரும்பப் பெறலாம். வேர் சிகிச்சை செய்யும் காலம் முழுவதும் நாம் ஏற்கனவே ஏதேனும் உரமிடல் முறையை கடைபிடித்துக் கொண்டிருந்தால் அதை முழுமையாக கைவிட வேண்டும். வேர் சிகிச்சை 7 நாட்களுக்கானது இந்த வீடியோவில் பகிரப்படுகிறது. வேர் சிகிச்சையில் நாம் பயன்படுத்தும் பொருட்கள் 1261 பூச்சியம், கடற்பாசி உரம் மற்றும் ஹியூமிக் ஆசிட் ஆகும். இந்த 3 பொருட்களையும் மிக குறைந்த அளவு செடிகளுக்கு தினமும் கொடுக்க வேண்டும். 1261 பூச்சியம் உரம் லிட்டருக்கு 1/2 கிராம் வீதம், கடற்பாசி உரம் லிட்டருக்கு 1 மில்லி மற்றும் ஹியூமிக் லிட்டருக்கு 1 மில்லி அல்லது 1 கிராம் கணக்கில் கொடுக்க வேண்டும். முதல் 2 நாட்கள் 1261 பூச்சியம் தை லிட்டருக்கு 1/2 கிராம் வீதம் தேவையான அளவு நீரில் கலந்து செடிகளுக்கு கொடுக்க வேண்டும். வேர் சிகிச்சை செய்யும் அனைத்து நாட்களும் செடிகளுக்கு நன்றாக நீர் ஸ்ப்ரே செய்ய வேண்டும். 3வது நாள் கடற்பாசி உரத்தை லிட்டருக்கு 1 மில்லி வீதம் தேவையான அளவு நீரில் கலந்து கொடுக்க வேண்டும். 4-5 நாட்கள் மீண்டும் 1261 பூச்சியம் உரத்தை 1/2 கிராம் வீதம் கொடுக்க வேண்டும். 6வது நாள் ஹியூமிக் அமிலத்தை லிட்டருக்கு 1 கிராம் வீதம் கலந்து கொடுக்க வேண்டும். 7வது நாள் வெறும் நீரை முழுவதுமாக ஊற்றி செடியின் வேர்கள் நன்றாக நனையும்படி செய்ய வேண்டும். இதன் மூலம் தொட்டியில் ஏதேனும் உப்புக்கள் மீதமிருந்தால் அவை முழுவதுமா நீரினால் வெளியேற்றப்படும். நாம் வேர் சிகிச்சை ஆரம்பித்த சில நாட்களிலே புதிய தளிர்கள் கண்டிப்பாக வெளிவரும். இந்த வேர் சிகிச்சை நாம் 1 மாத காலம் வரை நாம் கடைபிடிக்கலாம். புதிதாக நடப்பட்ட இளம் செடிகளுக்கும் நீங்கள் அந்த முறையை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம். தகவல்கள் பயனுள்ளதாக இருப்பின் லைக்கும் சப்ஸ்கிரைபும் செய்யவும். மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.